வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் கிரக மாற்றங்களால் நற்பலன்கள் எப்படி இருக்கும், செய்யும் தொழிலில் வரக்கூடிய வருமானம், குடும்ப சூழ்நிலை, உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் அதிகப்படியான லாபமும் எப்படி இருக்கும், 9 கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை எந்த நிலையில் அமர்ந்து தரப்போகிறது என்பதை பார்ப்பது தான் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். ஓராண்டு பலன்களாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி சுக்கிர பகவானின் ஆளுமை நிறைந்த ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு, சனி, ராகு, கேது. குரு பகவானை பொறுத்த வரையில் இப்பொழுது ராசிக்கு 9 இருக்கிறார், வக்கரம் பெற்றிருக்கிறார். நன்மைகள் என்பது எதிர்பாராத நற்பலன்களும் எதிர்பார்த்த நற்பலன்களும், அரசாங்கத்தால் எதிர்பார்த்த உதவிகளும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கும்போது குருவால் இதனால் வரையில் இருந்து வந்த நற்பலன்கள் ஓரளவுக்கு குறைந்து காணப்படும். பெருசா பாதகம் சொல்லிவிட முடியாது. காரணம், சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோக அதிபதி யோகஸ்தானத்தில் இருந்து பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். அதனால் விரயங்கள் என்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் வரவை விட செலவு உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் கிரகங்களில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் சிறு பாதகத்தை செய்வார் மாற்றம் பெற்றால். ஆனால் பெரிதளவு பாதகம் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு ராசிக்கு சனி பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டாலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை முடித்துவிட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையில்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருப்பார்கள். அந்த வகையில் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் மாற்றம் பெற்று அமர்ந்து நற்பலன்கள் தருவதற்கும் தீய பலன்கள் தருவதற்கும் இன்னும் ஆண்டுகள் இருக்கின்றன. ராகு கேதுக்கள் மிகவும் அற்புதமான இடத்தில் அமர்ந்து அதிகப்படியான நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் தருவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது ராகு கேதுவால். கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை செய்ய வேண்டும். ஆனால் சொந்த ஜாதகத்தில் யோகதசாவாக இருந்தால் அதிகப்படியான நன்மைகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தந்து கொண்டிருப்பார். இதுவே ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இல்லாதவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார். திடீர் தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம், யோகங்கள், தடைகள் விலகுவது, தடையில்லாத நற்பலன், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு யோகங்கள் என்பது அதிகமாக இருந்தாலும் தசா சரியில்லாதவர்களுக்கு கூட இது யோக காலமாகத்தான் இருக்க போகிறது. மற்ற உபகிரகங்களை பொறுத்தவரையில் மாதந்தோறும் நன்மையும் நற்பலன்களையும் கலந்தே கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு மாதம் நற்பலன்கள், மற்றொரு மாதம் ஓரளவுக்கு மத்தியம பலன்கள் என்று கலந்தே கொடுத்து கொண்டிருக்கும். குரு மாற்றம் பெற்று ராசிக்கு 10 அமர்கின்ற சில மாதங்கள் மட்டும்தான் பொருளாதாரத்தில் பின்னடைவும் வருமான குறைவும் ஏற்படும். அதனால் வரையில் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் என்பது இருக்காது. அது மட்டுமல்ல, துலாம் ராசியான உங்களுக்கு 4 ராஜகிரகங்களும் யோகஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறது. குரு பகவான் சற்று பாதகம். ஆனால் குரு பகவான் சில மாதங்கள் உங்களுக்கு பாதகத்தை தந்தாலும் அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விடுவார்.
அதுதான் உபஜயஸ்தானத்தில் மிகவும் உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில். இப்பொழுது 9இல் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்றால் 10ஆம் இடத்திற்கு வருவார். 10ஆம் இடம் குரு பகவானுக்கு எப்பொழுதுமே நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானம் கிடையாது. ஆனால் அது சில மாதங்கள் மட்டும்தான். பெரிதளவு உங்களுக்கு பாதகத்தை தருவதற்கு 4 கிரகங்களும் கெட்ட இடத்தில் இருந்தால்தான். சனி பகவான் நோய், கடன், பகை, எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் தவிடுபொடியாக்கக்கூடிய ஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகுவோ 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 3 கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது குரு பகவான் யார்? பொருளாதாரம், வளர்ச்சி, செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம், குடும்பத்தில் சந்தோஷம், மன நிம்மதி, கேட்ட இடங்களில் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு வருமானம் பெருகுதல், தருவதல், பெறுதல், இப்படியெல்லாம் குரு பகவான் செய்பவர். சில மாதங்கள் மட்டும்தான் வக்ர நிவர்த்தி பெற்று 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் சில மாதங்கள் மட்டும்தான் பாதகமாக இருக்கும். அதற்கு பிறகு குரு பகவானும் பயிற்சி பெற்று 11ஆம் இடத்தில் வந்து விட்டால் இனி உங்களுக்கு தடையோ, தடங்கல்களோ, எதிரிகளோ, எதிர்ப்புகளோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களையும் அதிர்ஷ்டக்காரர்களாக, யோகக்காரர்களாக குரு பகவான் மாற்றி விடுவார். சிறு தடைகள் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அருகில் உள்ள சிவன் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயம் அல்லது பிள்ளையார் கோயில் இருந்தால் அதில் சென்று மனமுருகி வேண்டி வந்தாலே தடைகள் ஏதாவது இருந்தால் விலகி நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.